लीलातुङ्गस्तनगहरिणी सुत्यभोक्तिकृष्णं पारात्यं स्वं सदस्यरसिद्धिमुद्यापयन्ती शोषिष्टायां सिरजनिगलदं यापलाकृस्य पुङ्क्ते गोदादस्मै नமைததும் பூய ஏவாஸ்து பூயக அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இன்றைய தினம் திருப்பாவை 18வது பாசுரம். இந்த 17 நாட்களிலே இன்றைய தினம் இது நேற்று வரை நம்மை நந்தகோபாலனுடைய அரண்மனைக்குள் அழைத்து சென்று இப்பொழுது ஒவ்வொருவராக துயில் எழுப்பி விட்டால் இன்றைய தினம் யாரை துயில் எழுப்பி என்ன நாச்சியார் சொல்ல வருகிறார் என்பதை பார்ப்போம். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயினிலங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரைக்கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோ ரம்பாவாய். இது அருமையான பாசுரம். பின்னால் இதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். குரு பரம்பரையில் உள்ள கதையை முதல்ல இந்த பாட்டினுடைய அர்த்தத்தை நாம் அனுபவிப்போம். உந்து மதகளிற்றின் ஓடாத தோல்வழியன். உந்து மதகளிற்றின் ஓடாத தோல்வழியன், அதாவது மதம் பிடித்த யானை போன்ற தோல் வலிமை கொண்ட நந்தகோபாலன் மருமகளே. நந்தகோபாலனுடைய சகோதரருடைய பெண், அதாவது கிருஷ்ணனுக்கு முறைப்பெண் நப்பின்னை. இப்போ நப்பின்னையே துயில் எழுப்புறான். ஏற்கனவே பலதேவரையும் யசோதை பிராட்டையும் எழுப்பிட்டா, பலராமரையும் கிருஷ்ணனையும் சேர்த்து எழுப்பியிருக்கா. இப்போது நப்பிண்ணை பிராட்டியும் கூப்பிடுறா. ஏன்னா கிருஷ்ணனுக்கு நப்பிண்ணை பிராட்டி ரொம்ப தோழி, முறைப்பெண். இப்போ அவள் என்ன சொல்கிறான்னா, உந்து மதகளிற்றின் ஓடாத தோல்வழியன். யாருடைய மருமகள் தெரியுமா? உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன். மதம் பிடித்த யானை எப்படி திமிரி கொண்டு வருமோ அப்படி தினவெடுத்த தோள்களை கொண்ட நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். நீ எப்படிப்பட்டவள் தெரியுமா? கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய். உன்னுடைய குழலிலே, அதாவது உன்னுடைய கூந்தலிலே வாசனாதி திரவியங்கள் பூசி எப்பொழுதும் கமகமான வாசனையோடு இருக்கும். கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய். என்ன ஆயிடுச்சு தெரியுமா? வந்தெங்கும் கோழி அழைத்தனகான். கோழி கூவி விட்டது. மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். நீங்கள் உங்களுடைய வீட்டிலே கொள்ளை பக்கத்தில் வச்சிருக்கிற மாதவி செடிகள் இருக்கே, அது பந்தல். அந்த பந்தலில் குயிலினங்களெல்லாம் உட்கார்ந்து கொண்டு கூவ துவங்கி விட்டன. ஏற்கனவே கீசு கீசென்று ஆணை சாத்தன் கலந்துன்னு ஏற்கனவே தோழிகளுக்கு சொல்லும்போது சொன்னான். இப்போ உன் வீட்டு பந்தலிலே, மாதவி பந்தலிலே பல்கால் குயிலினங்கள் கூவினகான். அடுத்தது என்ன சொன்ன? பந்தார் விரலி. அவருடைய கை விரல் எப்படி இருக்கும்னா, கையில் பந்தை எடுத்துக்கொண்டு பந்து விளையாடிட்டு இருப்பானா, அந்த பந்தார் விரலி. உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரைக்கையால். நீ எப்படி வரணும்னு கேட்டால், உன்னுடைய பந்தை எடுத்து விளையாடக்கூடிய மென்மையான கைகளை கொண்ட, மென்மையான விரல்கள் கொண்ட பந்தார் விரலி. உன் மைத்துனன் பேர்பாட நாங்கள் வந்திருக்கோம். செந்தாமரை கையால், உன்னுடைய அருமையான கைகளினால் சீரார் வலை ஒழிப்ப, அருமையான ஜல என்று உன்னுடைய கைகளினுடைய வலை குலுங்க வந்து திரவாய் மகிழ்ந்தேலோ ரம்பாவாய். ஆகவே உன்னுடைய அழகான கைகளினால் பந்தை பிடித்து கொண்டு ஞாபகமாக விளையாடக்கூடிய உன்னுடைய அருமையான கைகளை, விரல்கள் உள்ள கைகளிலே உன்னுடைய வளையல்கள் சலசலவென்று ஒழிக்க வந்து கதவை திறப்பாயாக. இந்த பாசுரத்துக்கு திருப்பாவையில் அத்தனை பாசுரங்களையும்
உடையவர் வந்து ரொம்ப திருப்பாவையுடைய பாசுரங்களுக்கு வியாகியானம் சொல்லும்போது அதில் மூழ்கிடுவார். அந்த கண்களை காட்சிகளுக்கு அவருக்கு தெரியும். அப்படியே ஒரு நாள் உஞ்சிவிருத்தி எடுத்துக்கொண்டு போகிறார் திருவரங்கத்தில். பெரிய நம்பிகள் உடைய திருமாளிகை முன்னால் இருந்துட்டு பாசுரம் சொல்கிறார். அவருடைய கோஷ்டியோடு வரார் மார்கழி மாதம். சொல்லும்போது ஒவ்வொரு வீடு வாசலில் ஒவ்வொரு பாசுரங்களாக சொல்லிட்டு வரும்போது இந்த பெரிய நம்பிகள் திருமாளிகை முன்னால் வந்தோன்னா இந்த உந்து மத களிற்றின் பாசுரம் வருது. கோஷ்டியெல்லாம் சொல்கிறார். உந்து மத களிற்றின் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவருடைய பெரிய நம்பிகளுடைய குமாரத்தி நப்பின்னைன்னு பேர். அந்த பொண்ணு யதார்ச்சியாக கையிலே பந்தை எடுத்துக்கொண்டு விளையாடுவதற்காக வருது. பந்தார் விரலி ஒன்மை துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வழி ஒழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலும் ரொம்பாவாய் இப்படின்னு இந்த பாட்டு பாடினோட இவர் அப்படியே இவர் கண்களுக்கு இந்த நப்பிண்ணை அந்த நப்பிண்ணையாகவே தெரிஞ்சுது. உடனே மூர்ச்சையாகி விழுந்துட்டார் கீழே. உடனே இந்த பொண்ணு பயந்துட்டு போய் அவளும் மற்ற சிஷ்ய கொடிகளும் போய் சொல்கிறார்கள் பெரிய நம்பிகள்கிட்ட, சுவாமி ராமானுஜர் உஞ்சியர்த்திலேருந்து வந்தார், நம்மாத்து வாசலில் வந்த உடனே மூர்ச்சையாகி விழுந்துட்டார்னார். ஒன்று பெரிய நம்பிகள் சாவகாசமாக சொன்னார், ஏன் உந்து மதகளிட்டேன்னு சேவிச்சியாளா அப்படின்னு கேட்டார். எவ்வளோ ஒரு பக்குவம் பாருங்க. ஏன்னா நம்முடைய பெண் குமாரத்தியாகிய நப்பிண்ணை வாசலில் விளையாடின்னு இருக்கா. இன்றைக்கு எதார்ச்சியாக உந்து மதகளிட்டனை சாதித்தால் இந்த நப்பிண்ணையை பார்த்த உடனே அவருக்கு அதே அத்துளாயின் பேர் நப்பிணையாக தெரிஞ்சிருக்கும். அதனால் மயக்கப்பட்டு விழுந்திருப்பார்னு சொல்லி சமாதானம் பண்ணி அப்புறம் அவர் மூர்ச்சையை தெரிவிக்கிறார்கள். அதனால தான் அவருக்கு உடையவருக்கு வந்து திருப்பாவைஜியர்னு ஒரு பேர் பட்டம். திருப்பாவை சொல்லும்போது அப்படியே அதில் லயிச்சிடுவார். திருப்பாவைக்கும் உடையவருக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. அதனால் ஆண்டாள் நாச்சியார் வந்து ராமானுஜர் வந்து ஆண்டாள் நாச்சியாருடைய அவதாரம் முடிஞ்சு ரொம்ப ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பின்னால் பிறக்கிறார். ஆனால் ஆண்டாள் நாச்சியார் உடையவரை அண்ணனாக ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அருமையான இது இது குரு பரம்பரையில் ஆண்டாள் நாச்சியார் அரங்கனை அடைவதற்காக வேண்டிக்கும் போது அழகர் கோயில்கிட்ட வேண்டிக்கிறா. அழகர் கோயில் சுந்தரராஜ பெருமாள்கிட்ட, உனக்கு நான் 100 தடா அக்கார அடிசல் பண்ணி உனக்கு நான் பண்ணுறேன், எனக்கு என்னை அரங்கனோட சேர்த்து வைப்பாயான்னு கேட்குறார். ஆனால் அரங்கனோடு சேர்ந்துட்டா. ஆனால் வேண்டுதலை நிறைவேற்றினதா எங்கேயும் கிடையாது. ஒரு நாள் இந்த வியாக்கியானம் சொல்லிட்டு போய் இந்த அழகர் கோயிலுடைய இந்த பாசுரத்தை சொல்லிகிட்டு இருக்கும்போது 100 தடா அடிசல் நான் பண்ணுறேன்னு நாச்சியார் சொன்னான்னு சொன்ன உடனே இவருக்கு ஆகா தாயார் வேண்டிட்டா அதை செய்யலையே அப்படின்னு நினச்சிட்டு இவர் போய் அதை செஞ்சாராம். 100 தடா அக்கார வடிசல் பண்ணி அங்கே அழகர் கோயில் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி எல்லாருக்கும் கோஷ்டி கொடுத்துட்டு தாயார்கிட்ட போய் நின்னார்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய், அம்மா நான் உன்னுடைய
பிரார்த்தனையை நிறைவேற்றி வச்சுட்டேன்னு உள்ளே நுழையும் போது நாச்சியார் கூப்பிட்டாலாம், வா அண்ணாரே அப்படின்னாலாம். என்னுடைய அண்ணனாக இருந்து என்னுடைய ஆசையை, என்னுடைய கோரிக்கையை, என்னுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி வச்சுட்டீங்களே, வாரும் அண்ணாரேன்னு கூப்பிட்டாலாம் ஆண்டாள் நாச்சியார். அதுலேருந்து அவருக்கு கோயில் அண்ணார்னு பேர். இதே மாதிரி பல்வேறு பாசுரங்களை அனுசந்திக்கும் போது உடையவர் அந்த நிலைமைக்கே போயிடுவார். இன்னொரு முறை உடையவர் குஞ்சுவர்த்திக்காக போயின்னு இருக்கார். இடையில சிறு குழந்தைகள் பெருமாளை, ஒரு பொம்மையை பெருமாளை வச்சு ஒரு சின்ன சப்பரம் மாதிரி செய்து கொண்டு ஒரு கோஷ்டி வருது. அங்கே இருக்கக்கூடிய சிஷ்ய கோடிகளெல்லாம் அந்த குழந்தைகளை தள்ளிப்போங்கோ தள்ளிப்போங்கோ, சுவாமிகள் வரார், உடையவர் வரார்னு சொல்லி அந்த குழந்தைகளை ஒதுங்க சொல்லி சொன்னப்போ உடையவர் போய் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் முன்னால் போய் கையை கட்டி நின்னாராம். அந்த குழந்தை, அதில் ஒரு குழந்தை ராமானுஜர் மாதிரி காஷாயம் கட்டின்னு முன்னால் நிற்கிறது. அது தீர்த்த பிரசாதம் கொடுத்து தான் தீர்த்தம் வாங்கிக்கோன்னு பவ்யமாக வாங்கிட்டாராம். ஏன்னா அவருக்கு வயசு, ஞானம், அறிவெல்லாம் கிடையாது. யார் பகவானிடம் பரிபூர்ணமாக சரணாகதியாகி பரிபூர்ண பிரேமையோடு யார் பகவானிடம் இருக்கிறார்களோ, ஞானம், அறிவு, சங்கதி விஷயம்லாம் அவருக்கு தேவையில்லை. எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர். அப்படிப்பட்ட பாசனம் இது. அதனால் இந்த உந்து மதகளித்தன் பாசனத்துக்கு அவ்வளவு சிறப்பு. இந்த நப்பின் நாயை சொல்லும்போது சொல்கிறான், உந்து மதகளித்தின் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே. நப்பின் நாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். உன்னுடைய நீ பாந்தல் போட்டு வச்சிருக்கிய பின்னால் மாதவி மாதவி கொடி, அதில் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலை ஒழிப்ப. நீ எப்படி திறக்கணும்னு கேட்டால், உன்னுடைய பந்து விளையாடக்கூடிய உன்னுடைய அழகான விரல்களில் கை வலை ஓசை குலுங்க குலுங்க வந்து வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் என்பதோடு இந்த பாசுரம் நிறைவு பெறுகிறது. ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜுக்கு ஜெய, ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஈயர் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தால் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 143 உரைத்தால் வாழியே, உயரங்கற்கே கண்ணி உகந்தளித்தால் வாழியே, மறுவாழும் திருநெல்லி வயநாடு வழியும் என்பது நகர் கோதம் மலர்ப்பதங்கள் வாழியே, வசுதேவ சுகந்தேவம் கம்சசானூர் அமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய தசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதே நம. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ஜ நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. ஆபதாம கர்த்தாரம் காதாரம் சர்வதம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமிகம். அச்சுதானந்த கோவிந்தா ராமோச்சாரணபஷ்ய நஷ்யந்தே சகலாரோகா சத்யம் சத்யம் வதாமிகம். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாபா பிரகிருதே சுவாபா கரோமி யத்யத் சகலம் பரஸ்மே ஸ்ரீமான் நாராயணாயிதி சமர்ப்பயாமி. கோவிந்தராம சங்கீர்த்தனம். கோவிந்தா ஹரி கோவிந்தா.